DV. What's that? Vijay, Talabadi Vijay, South India. What? Talabadi Vijay. DVK. Vijay, Talabadi Vijay, South India. What y'all say? Talabadi Vijay. 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 Vijay, South Indian actor. Chief Minister of India. Chief Minister of India. Chief Minister of South India. What? Talabadi Vijay. What the fuck is they saying? 4.5 கோடி சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. 1-2 இல்ல. உலக அளவுல போய் அசிங்கப்பட்டிருக்கு. This guy is very bad. Patya, unala India ka singo. Dalavi DK. Bro, fuck. பூன்னு துப்பி அனுப்பிச்சிருக்காங்க. காரி துப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா உலக அளவுல கொண்டு போய் தமிழர்களை இழிவுபடுத்துறதுக்காகவே ஒரு கட்சி இருக்குது. என்னடா அசிங்கப்படுத்துற அப்படி இல்லையா? அசிங்கப்படுத்துறான். ஆனா நீங்க அனில் மார்க் பட்டாசுகளுடன் தீபாவளி கொண்டாட்டம்லாம் போட்டிருந்தீங்க. விட்டுருங்க, ஏங்க தீபாவளி அன்னைக்கு கூட விடாம ஆனா நீங்க விளையாடணும்னு ஆசைப்படல, அணில பொசிக்கணும்னு ஆசைப்படுறீங்க போல தெரியுது. செத்துட்டாங்க. என்ன பண்ணு Say my name. கூலி தேவன் புகழ் என்றும் ये बाबा से भी बड़ा नहीं है क्या? உன்னை கொன்னு புதைச்சிருவான். அடுத்த நாளே கட்சியை கலைச்சு அண்ணன் சீமானோ நீங்களோ இடுமோனம் கார்த்திக்கோ நீங்க எல்லாருமே இதோட விஜய் முடிச்சிடலாம் அப்படியே அவரை வந்து அப்படிலாம் நினைக்கல. அவர் ஏற்கனவே முடிஞ்சிட்டாரு. கடைசி தேர்தல் வந்து இந்த அரசியலுக்கு அவர் அன்ஃபிட். ஒரு இன்டெலெக்சுவல் பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சாரு கமலஹாசன். ஆளவந்தான் படம் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவர் ஆரம்பிச்ச அரசியல் புரியவே இல்லை இவனுக்கு. தாய்லாந்துலன்னு நினைக்கிறேன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா விஜய் டிவிகே வந்து டிவிகே தான் போல தெரியுது. அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கு அப்படிங்கிறது தாவேகா கூட்டத்துக்கு மட்டும் தான் தெரியும். பெரிய விளாக் சேனல் வந்து ஸ்பீடு அவர்கிட்ட பதிவு பண்ணிருக்காங்க விஜய அவர் தேடி பிடிக்கணும்னு இல்ல பைத்தியக்கார இதுன்னு சொல்றதுக்கு பதிலா வாட் தி ஃபக்ன்னு இருக்காங்க. கெட்ட வார்த்தை போட்டு இதுக்கு என்ன அர்த்தங்க? வாட் தி ஃபக் என்ன அர்த்தம்? இல்ல அவரும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு. அந்த நேரத்துல மண்ணாங்கட்டி தெரிஞ்சுக்கிட்டு தளபதி கே வாட் தி ஃபக்ன்டா. கேவலமல்ல உங்களுக்கு? இத பெருமையா எடுத்து விஜய் ஃபேன் பேஜ்ல பெருமையா எடுத்து உலக அளவில் போன விஜய்னு போன உனக்கு வெக்க இல்லையாடா? நான் குட்டி கரூர் பாதிக்கப்பட்ட 41 பேரை நேசிச்சிருந்தா போய் களத்துல நின்று பாரு. உதவி செஞ்சிருக்காரு. இப்பவுமே அவர் வந்து ஆர்டிஜிஎஸ் மூலமா பணங்கள் அங்க ஆட்டிக்கிட்டு கொடுத்தாரா? ஆர்டிஜிஎஸ் நான் வீட்டுல வந்து ஆட்டிக்கிட்டு கொடுத்தாருன்னு செய்திருக்காரு தளபதி அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த வார்த்தை தளபதினே சொல்றாங்க அந்த குடும்பத்துல பலர் பேசும்போது. ஆமா, இவர் இந்திய ராணுவத்துக்காக மேஜர் சரவணன் கூட சண்டை போட்டாப்ல, அதனால இவர் தளபதி. தளபதி இல்ல, அந்த தம்பி ஸ்பீடு சொன்ன மாதிரி அமெரிக்க விடும்போது இது ஒரு தலைவிதி தான். தலைவிதி கே. சூழ்நிலை சரியான உடனே அவர் கரூருக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அங்க போய் அந்த மக்களை சந்திக்கிறன்றாரு. சூழ் சரியான உடனே வருவார். இவன் கர்ப்பமா இருக்காரா? கோழியே முட்டை போட்டு 21 நாள் குஞ்சு பொரிச்சிடும். தேதி 25. இன்னும் இவரு முட்டை போட்டு குஞ்சு 22 சம்பவம் வந்து 27ங்க. 25 நாள் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும். நான் கணக்கு பண்ணிட்டு டெய்லி உட்கார்ந்து எழுதிட்டு என்கிட்ட சொல்றீங்களா நீங்க? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்கள பார்த்த கமன மயங்கி ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை கிரியேட் பண்ணு விஜய் அப்படின்னு சொல்றீங்க. ரூட் இல்லைங்க. அவர் வெளியே போனா அவரு கேட்கிறாரு. அவருக்கு ஏன் தேசிய நெடுஞ்சாலை எது வெளில வந்துருச்சா? கரூர் ரூட் தேசிய நெடுஞ்சாலை எது வெளில வந்து கட் ஆயிடுச்சா? கரூர் ரூட் தானே சொல்றீங்க? ஒண்ணுல கரூர் ரூட் கிளாம்பாக்கம் தெரியும் சார். கிளாம்பாக்கத்துல இருந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டு, அங்க இருந்து கரூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் இல்லையே.
அவருக்கு இந்தியாவுல இருக்க எல்லாருக்கும் உள்ள சட்டம் தான் அவருக்கும் ஒரு இப்ப சட்டம். போக முடியுமா? இந்த சூழ்நிலைக்கு அவர் போக முடியுமா? இப்ப மழை பெய்து போக முடியாது. நாளைக்கு காலைல மழை நின்னோடனே போலாம். நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி கேட்கிறாருங்க. இப்போ நீங்க தருமபுரிக்கு போயிட்டு யார்ட்ட அனுமதி வாங்குனீங்க? இல்ல நான் சாதாரண ஆள், விஜய் சாதாரண ஆளா? புடிங்கியா பெரிய புடிங்கியான்னு கேட்கிறேன். சேகுவர படல் கஷ்டம் யாசர் அரபத் ஹோசிமின் வியட்நாம் அப்படி அவர் இவரா மாசே தூங்கா மாவோவா இல்ல தேசிய தலைவர் பிரபாகரன் யார் அவரு? ஒரு நடிகை அவ்வளவுதானே. ஒரு நடிகை உள்ள விட்டீங்க பாருங்க, அடி என்ன அடிறாங்கண்ணா உள்ளங்களா அடிப்பாங்க. அதுவும் எந்த அடிப்படை அறிவும் இல்லாத, எந்த புத்திசாலித்தனமும் இல்லாத, எந்த வரலாறும் தெரியாத ஒரு தற்குறித்தனமான. ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ணவங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு போட்டு ஸ்பாட்ட காலி போட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். எவனோ எழுதி கொடுக்குற ஜானவரசியம் எழுதி கொடுக்கறத A4 சீட்ல உட்காந்துக்கிட்டு யாரு தெரியுமா, ராமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை யாரு அப்படின்னு அதை படிக்கிற ஒரு சாதாரண ஒரு நடிகை அவ்வளவுதானே. என்ன கையறு நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர் போட்டு மேலும் மேலும் மிதிப்படு. கையேறு நீர்ல முடங்கி போயிருக்காங்களா? அப்புறம் எப்படி மக்களுக்கான தலைவனா இருக்க முடியும்? அண்ணாவை எங்கள் வழிகாட்டி ராமராஜரை எடுத்துக்கொண்டு அம்பேத்கரை தூக்கி கொண்டு பட்டணப்பாக்கத்திலையும் பனையூர்லயும் படுத்து கிடப்பா. மறுபடியும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கணுமா? அவர் எப்படிங்க நடக்க போகுது? இவர் பட்டினப்பாக்கம் போனாரு, காருக்கு பின்னாடி தான் கேமரா போச்சு. பட்டினப்பாக்கம் வாசல்ல எல்லாரும் குமிஞ்சு கிடந்தாங்களா? இல்ல பனையூர் வீட்டு வாசல் தினமும் 10,000 பேர் காத்து கிடக்குறாங்களா? தலைவா வா, தலைமை ஏற்கவா அப்படின்னு காத்து கிடக்குறாங்களா? விஜய் இப்போ இந்த கரூர் இஷ்யூக்கு பிறகாக பதுங்குவதே ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் பாய்வதற்கோ சீறுவதற்காக தான் காத்துட்டு இருக்காரு. யாரு? நானு. நீ வேற ஏன்டா நடந்தது தெரியாம பேசி. விஜய் பதுங்குவது பாய்வதற்கா, அது பதுங்குவதற்கா, சீறுவதற்கா? அவன் எதுவுமே தெரியாம தாங்க உட்கார்ந்துருக்காங்க. பதுங்கிறதா பாயிரதா சீரதா சினம் கொள்றதா? 24 நாள் ஆயும் இன்னுமே ஒண்ணுமே தெரியலையே. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. யார் வெளியே பேச வந்துட சொல்லுங்க. பேச ஆரம்பிச்சாங்க. யார் டெல்லியில வச்சே பேசிட்டாரு. பேசல, கொண்டு போய் நீட்டிட்டாங்க உட்கார்ந்து. டேய் என்ன கலாய்க்கிறது உனக்கு பழுப்பா போச்சு. நீட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ண தெரியாம 16 காரியம் முடியட்டும் அதுக்கப்புறம் பேசன்ட்டு போயிட்டாப்ல. இப்ப 16 முடிஞ்சு 30 காரியம் முடிய போகுது. 16 காரியம் முடிஞ்சது கரூர் மக்களுக்கா இல்ல கட்சிக்கான்னு தெரியல. ஆபீசியல் ஸ்பீக்கர்ஸ், கொள்கை பரப்பு செலவு பல பேர் இருந்தாங்க. ஒருத்தனை காணும். கைது இல்லைன்னு சொன்ன பிறகு கூட பேசல. ஏன்னா பேசுறதுக்கான செய்தி இல்லை. சொன்னாரு என்னால கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, என்னால பேச முடியல, இத்தனை நிமிஷம் தான் பேசணும், இப்படி இல்லாம எனக்கு இல்லன்னா மட்டும் அறுத்து அப்படியே தள்ளி வரலாற கொட்டிடுவாரு. தமிழ்நாடு எப்படி உருவாச்சு தெரியுமா? சங்கரலிங்கார் யாரு தெரியுமா? அண்ணாதுரை என்ன பண்ணாரு தெரியுமா? அறுத்துருவாரு. எழுதி வடிச்சு படிக்க 10 நிமிஷம் கூட பேச தெரியாது. 4 நிமிட காணொலியவே 4 நாள் உட்காந்து பயிற்சி எடுத்து பேசுறாப்ல. அவர் பேசுவார்னு சொல்லாதீங்க. அது பேசுவார்னு சொன்னா அவரே நம்ப மாட்டார். இப்ப அந்த வீடியோ பார்த்தா அவரே உட்காந்து கெக்கப்புன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. நம்மள போய் பேசுறேன்னு மாதே சொல்றாப்ல அப்படின்னு. இப்ப சிபிஐ விசாரணை எல்லாம் வேற போயிருக்காங்க. அந்த நேரத்துல இவருக்கு அங்க அந்த பர்மிஷன் எல்லாம் கிடைக்குமா? அந்த விசாரணை ஒரு புறம், இவர் ஒரு புறம். எனக்கு தெரிஞ்சு நீங்க திமுகவோட ஆதரவாளர் எனக்கு தெரியும். என்னடா நம்மளெல்லாம் இழுக்காம பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். எங்க திமுக கனிமொழி அவர்கள் ரொம்ப நெருக்கம் தெரியும். ஆராசா கூட நெருக்கம் தெரியும் உங்களுக்கு. அது தெரியும் எனக்கு. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். ஆனா தாவேக்காக்கு இவ்வளவு ஃபேவரா பேசணும். இதுக்கு சாலினி, ரெட் பிக்ஸ், பெலிக்ஸ், சவுக்கெல்லாம் நீங்க பழைய ஆட்கள்ல ஒரு சிண்டிகேட்டா செயல்படுறீங்க. என்ன சிண்டிகேட்டர்ல இண்டிகேட்டர். ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுட்டு டைமுக்கு வரலன்றது எல்லா இடங்களையும் நடந்திருக்கல. அங்கெல்லாம் நடக்காது, கரூர்ல மட்டும் ஏன் நடந்திருக்குன்ற ஒரு சந்தேகமும் எனக்கு கடவுளே வந்து சொல்லி இருக்குன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்றாருல்ல அந்த வீடியோல விஜய். கடவுள்னு சொல்லிச்சா? நான் கேக்குறேன், எதுக்கு என் பேர் வருது உனக்கு வாயில? என் பேரை வந்து அங்கிருந்து அழிச்சிரு. நீ எதெல்லாம் சொல்லி என்ன வெளியே இது பண்ற போற? எனக்கு கரூர்ல இருந்து சிலர் சொல்றது கடவுளே சொல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கரூர் மக்கள் தான் இப்ப எங்க கிட்டயும் சொல்றான் 12 மணிக்கு வர வேண்டும். இப்ப வரணும்னு சொல்லிட்டு எதுக்கு 7 மணிக்கு ஆட்டிட்டு வந்தாரு? தலைவர் திமிங்கலம் தானுங்க.
தெரியாத ஒரு கூட்டத்தின் தலைவர் விஜய் அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா வெளியில அவங்களுக்கான ஆஃபர் யார் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்றாரு திரு இபிஎஸ் அவர்கள். 50 ஆண்டு கால கட்சி வந்து எந்த நிலைமைக்கு போயிருச்சு அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா நெஞ்சு கிழிஞ்சு பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. சும்மா ரேட்டியா நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. நீ எல்லாம் எப்படியா போய் சொல்லிச்சிருந்த? மெரிட்லதா என்ன மாதிரி கந்து வெட்டிக்கு கடங்கனே வாங்கி 4 பேர் கைய காலை பிடிச்சி டிபார்ட்மெண்ட்ல 4 பேர் காலை வாரி விட்டு சென்றிருந்தா அந்த மாமனோட அருமை தெரியும். அதெல்லாம் இல்லாதனாலதான் உனக்கு இந்த திமிரு தனா வெட்டலாம். தாவேகாவை முன்னிறுத்திய பல தேர்தல் கணிப்புகள் 26க்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கிறத நீங்க உணரவே முடியல. ஊருக்குள்ள ஒரு கோமாளி இருப்பான். அந்த கோமாளியை பத்தி ஊரே பேசுறதுக்காக அந்த கோமாளி பெரிய ஆளாயிருவானா? எல்லாரும் பேசுறான். டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு. நீங்க பாருங்க, தாவேகாக்காரன் பேசுறதை விட தாவேகாக்கு ஆதரவா பாஜக வரிச்சு கட்டிட்டு வெளியே வருது. இல்ல, பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கணும் யாருமே. நீங்களும் அந்த அறத்தோட தானே பேசக்கூடியவங்க. மணிப்பூரை புடுங்க போனீங்களா? வேளாண் மசோதாவுக்கு எதிரான போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான சீக்கிய மக்கள் இறந்து போனாங்களே. அப்பெல்லாம் ஒரு பாஜக வரல, ஒரு நடிகை வரல, ஹேமமாலினி ஒருத்தி வரல. ஆந்திரா காடுல 22 பேர் நாயை சுடுமா சுட்டு போட்டானே. அப்ப எங்க போனீங்க ஹேமமாலினி? அப்ப எங்க போனீங்க அண்ணாமலை? ரொம்ப சந்தோஷம் நண்பா, உங்களோட சேர்ந்ததுக்கு கோர்த்து கொண்டு வந்து சேர்த்துட்டேன். உங்களுக்கு இறக்கம் இங்க மட்டும் தான் வருமா? உனக்கு அரசியல் பண்ணணும். தாவேக்கா ஒரு கூட்டம் ஒரு எடுப்பார் கைக்குள்ள ஓட்டுக்காக, அற்ப தேர்தல் வெற்றிக்காக நீ விஜயை கையில் எடுக்கணும். அதுக்காக கரூர் சம்பத்துக்கு வர்றேன். முதல்ல மூஞ்சில் இருக்க எச்சயத்தோட எச்சயத்தை தாண்டா கண்ணில் வச்சு அழுகுறாமா நடிக்கிறேன். பாதிக்கப்பட்டவன் யார்? விஜய் பாதிக்கப்பட்டவரா? இல்ல, விஜய் கூட்டத்தை விஜயை பார்க்க போனவங்க தான் அங்க 41 பேருடைய மரணத்துக்கு எது காரணமோ அதை எதிர்ப்பதுதான் பாதிக்கப்பட்ட மக்கள். இந்த விதமான பாதிப்பையும் விஜயனுடைய அரசியல் தமிழ்நாடு அரசியல்ல ஏற்படுத்தாது, ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய விருப்பம். அது நீங்க தீர்மானிக்க முடியாது, மக்கள் தீர்மானிப்பாங்க. நாங்க தீர்மானிப்போம். நாங்க தீர்மானிப்போம். எப்படி நாங்களும் மக்கள்ல ஒருத்தன் தானே. இவருடைய முகத்திரையை கிழிச்சு கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய எங்களுடைய வேலை இல்லை. இன்னும் எடப்பாடி அவர்கள் சொல்ல போல பிள்ளையா சொல்லியே போடல. இனிமேதான் விஜய் அவர்களை பேசவே நான் ஆரம்பிக்க போறேன். இதுக்கே பயந்தா எப்படி? இனிதான் ஆரம்பம். தொடங்கும் போதே தவறான கட்சியா தொடங்கப்படுது. ஒட்டுமொத்தமா உலக அளவுல கொண்டு போய் தமிழர்களை இழிவுபடுத்துறதுக்காகவே ஒரு கட்சி இருக்கு. இழிவுபடுத்தப்பட்ட ஒரு கூட்டமா மாறுது. அதை எதிர்க்க வேண்டியது காலத்தினுடைய கடமை, எங்களுடைய வேலை. அதை விடாமல் ஓயாம இதுதான் முழு நேர வேலையா இருப்பன்ற மாதிரி சொல்றீங்க. முழு நேரம் வேலை இல்ல, டைம் பாஸுக்கு பண்ணுவோம்.